சாந்தி அவ்யக்த முரளி 24/1/1976 அவ்யக்த பாப்தாதா மதுபன். முயற்சி செய்வதற்கான யுக்தி இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை. டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திப்போம். டீச்சர்கள் எப்படி விசேஷமாக சேவைக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறாங்க, அதே மாதிரி முயற்சியும் நடந்துட்டுருக்குதா, அல்லது எப்படி மாணவர்களுடைய முயற்சி நடந்துட்டுருக்குதோ அதே மாதிரி நடக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. தன்னுடைய பங்குக்கு ஏற்ற மாதிரி விசேஷமாக என்ன முயற்சி நடந்துட்டுருக்குது, சம்பூர்ணம் ஆகணும், சதோ பிரதானம் ஆகணும். இதுதான் எல்லோருடைய லட்சியம். இது பொதுவானது. ஆனால் டீச்சர்களுடைய விசேஷ முயற்சிக்காக என்ன நடந்துட்டுருக்கு, தற்சமயம் விசேஷமாக என்ன முயற்சி செய்யணும் மற்றும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா. அது ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருக்கணும், சாதாரணமானதாக மற்றும் வீணானதாக இல்லாமல் சக்திசாலியாக இருக்கணும். பாப்தாதா கேட்குறாங்க டீச்சர்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. அதாவது சேவை செய்கிறவங்க ஒரு வினாடி கூட சேவை இல்லாமல் இருக்க வேண்டாம். முரளி படிக்கிறது மற்றும் சோதனை செய்வது இதெல்லாம் மேலோட்டமான விஷயம். எப்படி நேரம் அருகில் வந்துட்டுருக்குது அப்படின்னா, பொறுப்பாளராக ஆகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு நேரத்தை விட மிக வேகமாக ஓடணும் அப்படிங்கிற அந்த முயற்சி தான் செய்யணும். இன்னும் நேரம் இருக்குது, போக போக குறைகள் நீங்கிடும் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க பாப்தாதா. இப்போ இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை அப்படிங்கிறது புத்தியில் இருக்கணும். ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வினாடிக்காக இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் இருக்குது இல்லையா. எப்போ அந்த மாதிரி இப்பொழுது அப்படிங்கிற அந்த சமஸ்காரத்தை நிரப்புனீங்க அப்படின்னா, அப்படி இப்பொழுது என்று கூறும் ஆத்மாக்கள் சத்தியுகத்தினுடைய தொடக்கத்தில் வந்துடுவாங்க. எப்பொழுது என்று சொல்கிறவங்க மத்தியில் வருவாங்க. எப்பொழுது அப்படின்னு சொல்கிறவங்க நேரத்துக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னா பதவிக்காகவும் காத்திருப்பாங்க. ஆகையினால ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் இந்த ஸ்லோகம் நினைவிருக்கட்டும்ங்கிறாங்க பாப்தாதா. ஒருவேளை இந்த பாடம் உறுதியாக இருக்கலை அப்படின்னா எப்பொழுதும் பலகீனத்தினுடைய சமஸ்காரம் இருக்கும். மகாவீரனுடைய சமஸ்காரம் இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை. என்னை விட இவர் முன்பு வந்தவர், இவர் செய்தார் அப்படின்னா நான் செய்வேன், அப்படியா அந்த அலட்சியத்தினுடைய சமஸ்காரம் இருக்கக்கூடாது. என்ன எண்ணம் வருதோ அதை இப்பொழுதே செய்து தான் ஆகணும். நாளை கிடையாது, இன்று, இன்றும் கிடையாது, இப்போ. அதாவது இப்பொழுது செய்யணும். அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் தான் இல்லையா, தன்னை சிறியவர் என்றோ நினைக்கலையில்ல அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. முயற்சி செய்கிறதுல ஒவ்வொருவரும் பெரியவங்க, காரிய விவகாரத்தில் பெரியவங்க, சின்னவங்க இருக்கிறாங்க. ஆனால் முயற்சி செய்கிறதுல சிறியவங்க பெரியவங்க கிடையாது. முயற்சி செய்வதில் சிறியவர்கள் முன்னுக்கு செல்ல முடியும். காரிய விவகாரத்தில் மரியாதைக்கான விஷயம் இருக்குது, முயற்சி செய்வதில் மரியாதைக்கான விஷயம் கிடையாது. முயற்சி செய்வதில் யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க. இப்போ அந்த மாதிரி முயற்சி இருக்குதா, அல்லது எப்படி அனைவருக்கும் சாதாரணமாக நடந்துட்டுருக்குது அது மாதிரி நடக்குதா அப்படிங்கிற இந்த சோதனையை செய்யணுங்கிறாங்க பாப்தாதா. டீச்சர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. டீச்சர்களுக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற அந்த லிஃப்ட் கிடைக்கிது. மேலும் ஒருவேளை யாரையாவது பலகீனமாக்குவதற்கான காரணமானவராக ஆக்கிடுறாங்க அப்படின்னா அந்த பாவமும் ஏறுது. இந்த சுமையின் காரணமாக என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியறது கிடையாது. சுமை இருக்கிறவங்க மேலே செல்ல முடியாது. ஆகையினால விரும்பிய போதிலும் மாற்றம் ஏற்படுறது கிடையாது. அப்படின்னா அவசியம் சுமை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சுமையை விசேஷ யோகா மூலம், மரியாதைகள் மூலம் மற்றும் முழு ஈடுபாட்டின் மூலம் பஸ்பம் செய்யுங்க.
இல்லை அப்படின்னா சுமையில் நேரம் கடந்து சென்றுவிடும், முன்னேறி செல்ல முடியாது. அமிர்த வேளையில் எழுந்து தன்னுடைய இருக்கையை செட் செய்யுங்க. எப்படி இருக்கை இருக்குதோ அதன் பிரகாரம் செட்டாகி இருக்குதா, இதை சோதனை செய்யுங்க. தன்னுடைய நிலையை நன்றாக வச்சுக்கிங்க. தன்னுடைய நிலை சரியில்லை அப்படின்னாலும் சோதனை செய்கிறதுனால சரியாயிடும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.